தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மக்கள் விடுதலை கட்சியை துவக்கினார் அதிமுக எம்எல்ஏ. மக்கள் விடுதலை கட்சியை துவக்கினார் அதிமுக எம்எல்ஏ என்ற பெயரில் இந்த காணொளியை காண்கிறோம். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி வெற்றி பெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வந்தவாசி தொகுதியில் வெற்றி பெற்றவர் முருகவேல் ராஜன். இவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட அவர் செல்வி ஜெயலலிதாவிடம் வாய்ப்பு கேட்டிருந்தார். ஆனால் வேட்பாளர் பட்டியலில் முருகவேல் ராஜன் பெயர் இல்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த முருகவேல் ராஜன் தான் அதிமுகவிலிருந்து விலகுவதாக 2006ஆம் ஆண்டு அறிவித்தார். மேலும் மக்கள் விடுதலை கட்சியை ஆரம்பிப்பதாக அறிவித்தார். அவர் செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 300 வாக்குகளை பெற்று படுதோல்வி அடைந்தார். பிற்காலத்தில் அவர் தன்னுடைய கட்சியை பகுஜன் சமாஜ் கட்சியுடன் இணைத்தார். பின்பு அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி மீண்டும் மக்கள் விடுதலை கட்சியை நடத்தி வருகிறார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து ஒரு தொகுதியை பெற்றார். நிலக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார். 2006ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை கட்சியை ஆரம்பித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று சொன்னால் அது முருகவேல் ராஜன். இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்.